உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நேற்றைய விஷயம், ஒரு சம்பவம் நடந்தது பரபரப்பாக. மாலை முரசில் இருக்கக்கூடிய தம்பி தமிழரசன் அவர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு. மக்கள் மேடைன்ற மாதிரி மக்கள் விவாதம், மக்களோடு சேர்ந்து ஒரு விவாதம், முக்கியமான நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் திராவிட கழகத்தை சேர்ந்த சகோதரி மதிவதனி அவர்கள் பேசும்போது, இந்து மக்கள் கட்சியிலிருந்து அந்த தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அர்ஜுன் சம்பத் மறுக்க கிட்ட போகிறார். அதை எடுத்து பேசி கிட்ட போகிறார். பெண்கள் பேசுவது சமூகத்தில் மிக குறைவு. பெண்கள் பேச வேண்டும், சரியானதை பேச வேண்டும், அது அப்புறம் பேசுவோம் நம்ம. ஆனால் அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று மறுத்து போகிறது அது ஏற்புடையதில்லை. எந்த தளத்தில் நடந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. அவர் தன்னுடைய கருத்தை எதிர்வாதமாக வைத்திருக்கலாம். என்ன பேசணுமோ, என்ன மறுக்கணுமோ, மைக்கு இருக்கிறது, நமக்கு பேசுறதுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்தை எவ்வளோ நாளும் எதிர்வாதமாக வைக்கலாம், மறுக்கலாம். நீங்கள் அங்கே எவ்வளோ நாளும் மறுத்து பேசலாம். பேசும் இடத்தை நோக்கி நகர்வது, அங்கே போகிறது கிட்ட நீங்கள் மைக்கை நிறுத்துறதுக்காக போகிறீங்க, ஆனால் நீங்கள் வேறு எதுக்காக போகிறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுல்ல. அடிக்க பாய்கிறீர்களா, அல்லது மறுக்கிறதுக்காக போகிறீங்களா, அல்லது வேறு என்ன காரணம்? ஆக அந்த நடத்தை, அந்த மூவ் சரியல்ல, அது ஏற்புடையதல்ல, கண்டிக்கக்கூடியது அப்படின்றது ஒன்று. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம சகோதரர், அன்புக்குரிய சகோதரர் அப்படின்னு தான் சொல்லணும், வேல்வீச்சு இணையதளத்தினுடைய செந்தில்வேல் ஊடகவியலாளர், நல்ல நேர்த்தியாக நெறியாளராக செயல்படக்கூடியவர், அவர் பேசுகிறாரு. இது விஷயமாக பொங்கி, ஒரு பெண்களுக்கு இப்படி நடக்கிறது, இந்து இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மதமும் அதுவும் கலந்து மாதிரி பேசிட்டு பெண் பாதிக்கப்படுகிறார். அதுவும் குறிப்பாக அங்கே ஒருத்தர் செருப்பு எடுத்து காட்டுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஆவேசப்பட்டு பேசுகிறார். இந்த ஆவேசம் ஏற்புடையது தான். அது பெண்களுக்கு நடக்குது, இல்லை ஆண்களுக்கு நடக்குது அப்படின்றது எப்படி பார்த்தாலும் இது ஒரு அநாகரிகம் அப்படின்றது கரெக்டு. ஆனால் இதுக்கு இவ்வளவு கொதித்து உடனுக்குடனே ஃபயர் மாதிரி ஒரு மறுப்பு வெளியே வருகிறது, பாய்ச்சல் வருகிறது. இந்த பெண் பாதிக்கப்படக்கூடிய விடயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பெண் குறிப்பாக திராவிட கழகத்தில் அல்லது திமுகவில் இந்த சர்க்கிளில் பாதிக்கப்படும் போது தான் இவர்களுக்கு புரட்சி குரல் வெளியே வருகிறதா, இது அநீதி என்று தெரிகிறதா? இந்த பகுதிகளுக்குள்ளாக ஏதாவது இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் மட்டும்தான் பெரிய அளவில் அது புரட்சி விஷயமாக அது எதிர்க்கக்கூடியதாக, கண்டிக்கக்கூடியதாக, போராட்டம் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? மற்ற தரப்பில் நடக்கும்போது ஏன் மௌனமாக? ஒரு பெண்களுக்கு அநீதி, கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கும் போது இப்படியான ஒரு ஆவேசம், இப்படியான ஒரு துடிப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாருக்குமே வரலையே, ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரு பெரிய கள்ள மௌனம் சாதித்தார்கள் எல்லோருமே. இந்த பெண்ணுக்கு மேடையில் பேசும்போது கருத்து உருவாக்கம், அதில் ஒரு விவாதம், அவர் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுக்கு இவ்வளவு வேகமாக காட்டக்கூடிய இவர்கள், இந்த கூட்டு பாலியல் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது, பெண்களுக்கு நிறைய இங்கே சிக்கல் இருக்குது, நிறைய விஷயங்கள் வெளியே வருது, இதுக்கான ஒரு எதிர்ப்பு குரல் இருந்திருக்கிறதா அப்படின்றத ஒன்று பார்ப்போம். கடந்த ஆண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரி காளியம்மாள், இந்த காளியம்மாள் பற்றி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அது வேறு தளத்தில் பேச வேண்டியது, பேசுவோம் நம்ம. இதில் அது ஒரு மேடையில் பேசும்போது அங்கே தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அந்த இடத்துல இருக்கிறப்பல, அந்த தஞ்சை அந்த ஊர் பகுதியில் தான். அப்போ பேசும்போது ஒருத்தன் மது பாட்டில், அதாவது அவர்களுக்கே உண்டான சின்னம் அது, அதாவது அவங்க திராவிடத்தினுடைய அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தொடர்பு பற்றி சொல்லுவாங்கள்ல. இப்போ திராவிடம் என்றால் ஒரு அடையாள சின்னம் இருக்கும், அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய அந்த மது பாட்டில் சின்னத்தை தூக்கி அடிக்கிறான், வீசுகிறான். அது தவறி பின்னாடி போய் விழுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்த அங்கே மிக மோசமான கொச்ச வார்த்தையில் ஆபாசமாகவே திட்டுறான். இப்போ இந்த 2 சம்பவம் நடந்தபோது, ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக அரசியலில் பெண்கள் வெளியில் வருவது ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க. திமுகவில் பார்த்தாலே பெண்கள் இல்லை, அணின்னு இருக்குது, அது உறவினருக்காக கொடுத்துருக்குறாங்க, கனிமொழிக்காக ஒன்று. அந்த அளவுக்கு வேகம் வெளியில் வருகிறதா பெண்களுக்குன்னா அப்படி கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி வந்துட்டுருக்கிற, அந்த மாதிரி வந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் மேடையில் பேசும்போது எப்படி நடந்துக்கணும், என்ன ஏது அப்படின்றது கூட தெரியாமல்
பாட்டிலை விட்டு அடிக்கிறது, மது பாட்டிலை விட்டு அடிக்கிறது, அது அவங்கக்கிட்ட அதுதான் இருக்கும் கையில், அது அவங்களுடைய சின்னம், அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாம் அத்தாரிட்டி அந்த மது பாட்டில் தான் வச்சுருந்தாங்க, அடித்தாங்க. சரி, ஆபாசமாக திட்டுற அந்த விஷயத்துக்கு இந்த சகோதரர் செந்தில்வேல் இப்படியாக பேசி இது வந்து கண்டிக்கக்கூடியது அப்படின்னு பேசியிருந்தார்னா நம்ம வந்து அவரை வந்து மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நடுநிலையாக இருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அரசியல் பேசாமல் இப்போ நடந்தது பாதிப்பு தான் பேசுகிறாரு அப்படின்னு இவரை போன்ற எல்லோரையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் பொதுவாக எந்த ஒரு நபர்களையும் தனிப்பட்ட நபர்களை குறிப்பிட்டு பேசுவதில்லை. இதில் ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஒரு நல்ல நெறியாளராக இருந்தவர் இப்படியாக வந்து ஆவேசப்பட்டு பேசியிருக்கிறார் அப்படின்றதுக்காக நான் பேச வரேன். அப்போ இந்த பக்கம் இந்த காளியம்மாள் அடித்த அந்த நபரும் ஆபாசமாக பேசின அந்த நபரும் என்ன ஆனாங்க அப்படின்றது வேற கதை. இயற்கையே வந்து தண்டிச்சிருக்குது. எந்த நபர் அந்த மது பாட்டிலை வீசி அடித்து ஆவேசமாக பேசினானோ அந்த நபர் அதே மது பாட்டிலால் இறந்துருக்கிறார். உச்சக்கட்ட போதையில் அந்த கால்வாயின்னு சொல்லுவாங்க, 2 சாலை ஓரத்தில் தடுப்பு மாதிரி கட்டியிருப்பாங்களா, அது மேலே உக்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு எழுந்திருக்கும் போது போதை உச்சத்தில் தடுமாறி பாட்டில் வந்து பாட்டிலே பின்தலையில் பொத்து ஸ்பாட்லேயே அவுட்டு, அந்த இடத்துல இறந்து போனார். இன்னொருத்தர் ஆபாசமாக கடுஞ்சொல்லை வீசினார்ல, கொச்ச வார்த்தையில் திட்டினார்ல, அந்த நபர் வந்து ஒரு பக்கம் கை கால் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு, அவருக்கு கை காலம் விழுந்து போச்சு. இது வந்து இயற்கை கொடுத்துருக்குதா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ பெண்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது பொதுவானதாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கணும், பொதுவாக பேசக்கூடியதாக இருக்கணும். சகோதரி மதிவதனி பேசுவதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. அது இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் செய்தது தவறு. இதில் நீங்கள் பேசக்கூடிய அந்த கோபம் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த பார்ப்பனர் அப்படின்னு பேசும்போது அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, கவனித்தேன். ஆர்எஸ்எஸ் வந்து இங்கெல்லாம் வர முடியாது, இது வந்து இந்த மண் இந்த மாதிரி இப்படியான இந்த விஷயங்களை அவங்க வழக்கம் போல் பேசிக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திராவிட கழகத்தை உள்ளிட்ட எல்லாத்தையுமே வந்து ஆட்டி வைக்கிறது இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து அஞ்சு நடுங்கி ஆர்எஸ்எஸ்ஸின் கொடியின் கீழ் பாதுகாப்பாக இன்று திராவிடம் இருக்கிறது. இது நீங்கள் மறுக்கவே கூடாது. தனிப்பட்ட முறையில் இது விவாதத்துக்கு வந்து அது விரிவாக நான் பேச தயாராக இருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கொடையின் கீழ் அந்த நிழலாக அதுதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது இன்றைக்கி திராவிடத்தை வந்து சொட்டுப்பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறதே ஆர்எஸ்எஸ்ஸை தாங்கி பிடிப்பது தமிழ்நாட்டில் திராவிடம். இதுதான் உண்மை. மறைமுகமான ஒரு உறவு, கள்ள உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த உறவு அவங்களுக்கு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் திராவிடத்து மீது கடுமையான பாய்ச்சலை காட்டாது ஆர்எஸ்எஸ் மீது இவர்களும் கடுமையான பாய்ச்சலை காட்ட மட்டும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த லட்சணத்தில் பார்ப்பனர்கள் அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள் என்று இன்னும் எத்தனை காலம் பேசிட்டு ஒரு பகைமையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க இத்தனை சதவீதம் ஓபிசி, இந்த விஷயம், இந்த கணக்கு, இவர்களுக்கு 3% இப்படியான விஷயங்கள் இன்னும் எத்தனை காலம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? பார்ப்பன வெறுப்புன்றது இன்னும் எத்தனை காலம் இருக்குது? திரும்ப நான் சொல்ல வரேன், திராவிடத்தில் இருக்கிற எல்லாருமே யோக்கியம் இல்லை. திராவிடத்தில் இருக்கிற திராவிடம் பேசிட்டு இருக்கிற எல்லாருமே அயோக்கியனும் இல்லை. அதுபோல் பார்ப்பனர்களில் ஒரு சில பேர் வந்து அந்த சாதி விஷயத்தோடு இருக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் சமீபத்தில் வந்து ராவணாவில் போட்டிருக்கிறேன், பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தது லட்சுமண ஐயர்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போது இப்படியான மனிதர்கள்லாம் இருந்தாங்க இந்த கட்சியில் அப்படின்னும் போது அவரை தேடி நான் போய் பார்க்குறேன். தன்னுடைய சொத்து கிட்டத்தட்ட 500 ஏக்கர் 600 ஏக்கருக்கு மேலே பல கோட்டீஸ்வரர் நிறுவனம் முழுக்க அப்படியே தூக்கி போட்டுட்டு கதர் வேட்டி காந்தி இயக்கத்தில் கடைசி வரைக்கும் போராட்டம், சிறை வாழ்க்கை, எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அப்படின்னு பேசுகிறோமோ வாய் வார்த்தையில் பெரியார் மாதிரி பேசிக்கிட்டே இல்லாமல் பள்ளிக்கூடம் தொடங்கி அது இன்று வரை தொடங்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பள்ளியில் படித்த பல பேர் ஐஏஎஸ் போலீஸ் அதிகாரிகளும் இன்னும் பல்வேறு குடிமை பணிகளும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. தன்னுடைய இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக அருந்ததியர் மக்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு உள் நுழைவு வரைக்கும் அவங்க தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அது தொடருது. அவங்க வாரிசுங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நடைமுறை தான் இருக்குது. பெரியாரும் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் தான் வர்த்தா ஐயரன்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கம் மேடையில் வந்துட்டு பார்ப்பனர்கள் ஒழிக அப்படின்னு பேசிட்டு திரும்பி இங்கேயே வந்து அவர்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கிறாரு பெரியாரும் அந்த லட்சுமண ஐயர்கிட்ட. அதிலேயே பேசும்போது அந்த வட்டாரத்தில் சொல்கிறாங்க, அவரே நேரடியாக பெரியாரே வந்து லட்சுமண ஐயர்கிட்ட சொல்கிறார், உன் வீட்டு அடுக்கலை வரைக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டுலாம் போகிறாங்க, சகஜமாக இருக்கிறாங்கப்பா, ஏன் இதில் அந்த மாதிரிலாம் முடியாது அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பதிவாக இருக்கிறது. இப்போ இந்த வந்து உண்மையான இது என்னன்னு எடுத்துக்கலாம். பார்ப்பனர்கள் வந்து செய்து இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது பார்ப்பனர்கள் மத்தியில். சாதியை மறுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் எப்படிலாம் தியாகம் பண்ணாங்க அப்படின்ற பார்ப்பனர்கள் பட்டியல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கூட்டணி கட்சியில் வச்சுட்டு இருக்கிற கம்யூனிஸ்டினுடைய அந்த இதில் முதன்மையாக இருந்தவர்கள் பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு வந்து திராவிடத்தை தொடக்கத்தில் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க,
திராவிடத்தை கடுமையாக விமர்சித்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பார்ப்பனர்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எதற்கெடுத்தாலும் இந்த பார்ப்பனர், இந்த திராவிட கோஷ்டிகள் இதுதான் இன்ன வரைக்கும் அதையே பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு, ஆனால் பண்ணுறது முழுக்க 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 பச்சை இந்துத்துவாத்தனம் திராவிடத்தில் பண்ணுறது. இந்த கோமடன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அந்த மண்ணில் இது வரைக்கும் வந்ததில் ஊபி செயலில் இருந்திருக்க வேண்டியது அதெல்லாம் இங்கே வந்து தொடங்குறாரு. இந்த கோயில் குளங்கள்லாம் இந்து அறநிலைத்துறை வந்து இந்துத்துவத்துறையாக மாறிட்டு இருக்கிறதுக்கு எதிராக எத்தனை முறை ஆவேசப்பட்டு ஐயா ஆசிரியர் வீரமணி பொங்கியிருக்கிறார். இந்த சகோதரி மதிவதனி போன்றவர்கள் எத்தனை முறை குரல் கொடுத்துருக்காங்க சொல்லு. பேசுறது ஒரு வாரத்தில் பேசி ஒரு அறிக்கையில் எங்கன்னா ஒன்று வந்திருக்கும், தொட்டாப்பில் பூசினாப்பில் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். ரொம்ப ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பாஜக கோவப்பற்றக்கூடாது. அவங்க கோவப்பட்டுட்டாங்கன்னா நமக்கு இந்த திடல் வந்துட்டு நேராக அரசுடைமை ஆக்கிறதுக்கான வழியை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற அச்சம் உள்ளுக்குள்ளாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பண்ணுறது முழுக்க பார்ப்பனத்துக்கு, ஆரியத்துக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் உங்கள் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த இந்துத்துவ பாஜகவை வந்து கை கோர்த்து இங்கே கூட்டுன்னு வந்தது தமிழ்நாட்டில் திமுக தான். விமர்சிக்கிறீங்களா? பேசுகிறீங்களா? கேட்டால் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம். அன்று நாங்கள் அவர்கள் வந்து திமுக பாஜகவோடு இருந்தபோது தலைவர் ஆசிரியர் அதை திமுகவை ஆதரிக்கவில்லை. சரி, இப்போ அதை ஒட்டி வளர்ந்துருக்கிறதுல எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்கன்னா எதுவுமே இல்லை. பார்ப்பனர்கள் ஏதோ ஒரு சில பேர் செய்தாங்க அப்படின்றதுக்காக இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன திவசம், திராவிட சனாதானம்னு ஒன்று இடையில இருக்குது. அது எப்பயாவது நீங்கள் பேசியிருக்கிறீங்களா இந்த அமைச்சரவையில்? திராவிட சனாதானம் இப்போ இந்த அமைச்சரவையில் இந்த அமைச்சர் பதவி இருக்கிற விஷயத்தில் எத்தனை திராவிட சனாதானம் உள்ள இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பார்ப்பனர்னு ஒன்று எத்தனை காரம் பேசி இந்த மற்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் மடமாற்றிக்கிட்டு போகிற இந்த மடமாத்திர வேலையை ஒன்று எத்தனை காலம் நீங்கள் செய்துட்டு இருக்க போகிறீங்க? இதுதான் கேள்வி. சகோதரர் செந்தில்வேல் போன்றவர்களுக்கு இதுதான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். ஏதாவது ஒரு விடயத்தை வலுவாக இவர்கள் எதிர்த்து இருக்கிறார்களா? எதற்கெடுத்தாலும் பார்ப்பனர்கள் சரி. அந்த சகோதரி பேசிய அந்த விஷயம் வந்து எப்படி ஏற்புடையது? பார்ப்பனர்கள் எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் செய்து இந்த தமிழ்நாட்டில் சாதியை மறுத்தவர்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து பெரியார் பேசுவதற்கு முன்பாகவே சாதியை மறுத்து திருமணம் நடந்திருக்குது. சாதியை மறுத்து கலப்பு திருமணம் நடந்திருக்கு. பார்ப்பன சமூகத்தில் சாதியை மறுத்து எல்லா விஷயத்திலுமே முற்போக்கு செய்திருக்கு. கம்யூனிஸ்டில் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? அதை பற்றி ஒரு காலமும் தெரிய மாட்டேங்குது. 100 பெரியார்களுக்கு சமானம் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஒரு லட்சுமண ஐயர் அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு தன்னுடைய சொத்துக்கள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்து அதில் ஒரு பெரும்பகுதியாக அந்த அரசு நிர்வாகத்துக்காக காவல் நிலையத்துக்கும் மற்ற துறைகளுக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்துக்கும் இந்த கட்டடத்துக்கும் கொடுத்து பள்ளிக்கூடங்கள் கட்டங்கன்னு ஒதுக்கி கொடுத்து இப்படியே கொடுத்து ஒரு பெரியார் எதனா கொடுத்தாரு? அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஆசிரியர் வீரமணிகிட்ட கொடுத்துட்டு போனார். மணியம்மா கிட்ட ஒப்படைச்சார். மணியம்மா இங்கே கொடுத்து இன்றைக்கி வீரம் இதான் நடந்திருக்குது. நீங்கள் என்ன கல்வி சேவை எதனா நடத்திட்டு இருக்காங்களா? சகோதரி மதிவதனி இதெல்லாம் பேசுவாங்களா? எங்கேயாவது ஒரு இலவச கல்வி இதை நீங்கள் பெரிய அளவில் தொடங்கி இந்த மாதிரி நடத்தியிருக்கீங்களா? ஒரு ஐயர் செய்திருக்கிறார். அப்புறம் என்ன அதை பார்ப்பனர் உருட்டு எதுக்கு உங்களுக்கு? மற்ற எல்லாத்துக்கும் பார்ப்பனர் வேணும். திமுகவில் இருக்கிற 90% பேர் பார்ப்பனர்கள் நாடி தான் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தணிக்கைத்துறை ஆடிட்டிங் பண்ணுறதுலேருந்து மற்ற விவகாரத்துலேருந்து டெல்லி நெட்வொர்க் வரைக்கும் உங்களுக்கு பார்ப்பனர் துணை வேணும். உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்ப்பனர் துணை வேணும். எல்லா விடயத்துக்கும் பார்ப்பனர்களை கூட வச்சுக்கோங்க. அப்போ கேட்டால் நாங்கள் பார்ப்பனியம் வேறு தோழர், பார்ப்பனர்கள் வேறு தோழர்னு விளக்கம் சொல்லுவாங்க அவங்க. இன்னும் எத்தனை காலம் இந்த மாதிரியான உருட்டு விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க? பெரியார் காலத்துலேருந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன். பேசிட்டு போனார், செயல்பட்டார், எல்லாம் சரி. அதை போல் நீங்கள் இன்று நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? பெரியார் சொன்னது எல்லாம் ஓரளவாவது நீங்கள் நிறைவேற்றியிருக்கீங்களா? எல்லாத்தையும் ஒழிச்சுன்றீங்க சாதியை. இன்றைக்கும் சாதி இருந்துக்கிட்டு இருக்குது, கொடூரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொடூர முகத்தை காட்டிகிட்டு இருக்குது. நிறைய உதாரணம் அதெல்லாம் பேசுவோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இது வந்து பெரியார் மண், பெரியார் கொள்கை, இங்கே வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னா பார்ப்பனர்கள் செய்ததை விட 1/4 பங்கு கூட உங்கள் தலைப்பில் யாரும் செய்ததா பட்டியல் இல்லையே. சொல்லுங்கள் யாருன்னா? யாராவது தனிப்பட்ட முறையில் செய்திருப்பாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து எம்பிசி பிசின்னு சொல்லிட்டு திராவிடத்தோடு சேர்த்து திராவிட முத்திரை குத்தக்கூடாது. அவங்க காங்கிரஸ்காரர்களோ மற்றவர்களாகவோ யாராகவும் இருந்துருப்பாங்க. அதே காங்கிரஸில் பார்ப்பனர்கள் நில ஆதிக்க வெறியர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அதே காங்கிரஸில் நாயுடுகள் நில ஆதிக்க வெறியர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அதே காங்கிரஸில் அந்த நாயுடுகளும் மக்களுக்கான சேவை செய்வர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த சாதி துவேஷம் பேசி இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பிரிச்சுட்டு குறுகிய இடத்துல இருக்க நீங்கள் மட்டும் மேலே இருந்துக்கிட்டே இருக்கின்றதுக்கான ஒரு இடம் தான் இந்த அரசியல் தான் இங்கே இருக்கிற திராவிடம். தமிழன் அல்லாத பிறர் மொழியாளன் எல்லாரும் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான மடம் தான் அந்த திராவிட மடம்.
நீங்கள் வந்து சங்கர மடத்தை பற்றி பேசுகிறீங்க, எல்லா மடத்தை பற்றியும் பேசுகிறீங்க. சங்கர மடத்தில் இருக்கிற அந்த ஒழுங்கு கூட அங்கெல்லாம் வாரிசு அடிப்படையில் கிடையாது. ஒரு முறை கலைஞர் பேசும்போது சொல்கிறார், இது என்ன சங்கர மடமா, வாரிசு அரசியல். உங்களுக்கு பிறகு அதெல்லாம் நம்ம சொல்லணும். இன்னைக்கு காலம் மறந்து போயிருக்கும் இளைஞர்களுக்கு, இந்த தம்பிங்களுக்கெல்லாம். அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அடுத்தது ஸ்டாலினை வந்து அரசியலுக்காக கொண்டுட்டு வரீங்கன்னா இது ஒன்று சங்கர மடம் இல்லை, இது வாரிசு அரசியல். சங்கர மடத்தில் வாரிசு அரசியலே கிடையாது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் இப்போ இருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் ரத்த பந்தம் கூட கிடையாது. அவர் வேறு, இவர் வேறு. இவர் எங்கே ஒரு இடத்துலேருந்து தேடி கொண்டு வந்து இளையவராக வைக்கிறாங்க, அவர் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே சங்கர மடம் ஒன்று இல்லது. இப்போ மடமாக மாறிடுச்சு திராவிட திமுக அறிவாலயம்ன்றது. அறிவாலயம் எப்படிலாம் பேர் வச்சாங்கன்னு தெரியல. அறிவாலயம். அண்ணா என்ன கனவு கண்டார்னு இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அண்ணாவின் பெருங்கனவுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம தோழர்கள்லாம், திராவிட தோழர்கள். சரி வாப்பா உக்காரு, கொஞ்சம் இந்த அண்ணாவின் பெருங்கனவு என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதிலே இல்லை. இதை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை ஒரு முறை நான் எழுதியிருந்தேன். அவங்க அண்ணாவின் பெருங்கனவுன்னு ஒரு 3-4 விடயத்தை சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 எல்லாமே மத்திய அரசு செய்ய வேண்டியது. என்ன, அண்ணா அவனுடைய பிறந்த நாளை விழாவில் அரசு விடுமுறையாக வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அதில் வச்சுருந்தாங்க. அந்த தோழர்கள்லாம் சேர்ந்து அண்ணாவின் பெருங்கனவுன்னு பேசிகிட்டு இருந்தவங்க. சரி, இது ஏன் இத்தனை ஆண்டுகளாக திமுக செய்யலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் மாநில உரிமை மற்றதெல்லாம் பேசியிருந்தீங்கப்பா, 18 வருஷமாக நீங்கள் வந்து மத்திய அரசில் தான் இருந்தீங்க, என்ன பேசி கொண்டு வந்தீங்க, ஏன் அப்போல்லாம் நீங்கள் பேசலைங்க? அதிகாரம் மட்டும் இருக்கும்போது இப்போ அண்ணாவை பேசி, அப்போ வந்து கருணாநிதி மேலே மிக பெரும் அதிருப்தி. 2009 இனப்படுகொலை துரோகி பட்டம் பச்சையாக சுமந்து கொண்டு திரிந்த அந்த காலகட்டம். எங்கே போனாலும் சாணியை ஊற்றி அடிக்கிற மாதிரி அவ்வளோ கடும் விமர்சனம் செய்து. இதில் வந்து யாருன்னா அதிகமாக நம்ம ஐயா வைகோ அவர்கள் தான், மற்றவங்களாம் கூட இல்லை. மானக்கேட கேட்டார். பச்சோந்தி, துரோகி, இனத்துரோகி, இனத்தை அழித்த துரோகி, இப்படின்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த திமுகவில் இருக்கிற நிறைய தோழர்களே கசப்போடு இருந்துட்டு அண்ணாவின் கனவு அப்படின்னு கொஞ்சம் எடுத்துன்னு ஊட்ட ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவும் பேசிட்டு எல்லாமே செய்துட்டு கடைசியாக பார்த்தா ஒன்றும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டு போவீங்க. இங்கே விஷயத்தை என்னென்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பேசவே மாட்டேங்க, நிறுத்திக்குங்க. விவாதிக்கணும், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக விவாதிக்கணும். புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, இல்லாத கட்டுக்கதைகளை சொல்லிட்டு இருக்காதிங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதிவதனி சகோதரி பேசும்போது அர்ஜுன் சம்பத் தவிர்க்க போனது தவறு. ஆனால் அவர் பேசிய விஷயம் என்றைக்கு நீங்கள் திரும்ப பேசிட்டீங்களா, அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆரிய பார்ப்பன அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, எதுவுமே நீங்கள் ஒன்று கூட நீங்கள் செய்யவே இல்லை. இந்துத்துவானுடைய நிழலில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்துத்துவானுடைய மறு ஆட்சியை நீங்கள் இப்போ கொடுக்கறதுக்கு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. டெல்லியோடு குறிப்பாக பாஜக, பாஜகன்னு சொல்லக்கூடாதோடு ரகசிய உறவு வச்சுக்கிட்டு ஊரில் போகிறவனெல்லாம் பின்பக்க வாசல் வழியாக இருக்கிறான், முன்பக்கம் வாசல் வழியாக இருக்கிறான், நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் பேசணும், நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசணும். இன்னும் பார்ப்பன துவேஷம் பேசிக்கிட்டு இப்படியான வந்துட்டு இந்த திராவிட சனாதானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதையும் வெளிப்படையாக பேசுங்கள். அதுதான் நம்ம இவர்களை போன்ற எல்லோருக்குமே வைக்கிறோம். சகோதரி மதிவதனி இருப்போம், நீங்கள் ஆரிய சனாதானத்துக்கு போகிறீங்க, திராவிட சனாதானத்தை பேச மாட்டேங்கிறீங்க. ஆரிய சனாதானத்தை விட திராவிட சனாதானம் இன்று எக்கச்சக்கமான பேரை கொண்டுகிட்டு இருக்குது. பட்டியல் சமூகத்தில் பெரும்பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பெரும்பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது, இன்னும் சிறுபான்மை சமூகம்னு சொல்லக்கூடியவங்களை எல்லாருமே பெரும்பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் பல நூற்றாண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாச்சு அதிகாரத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அந்த திராவிட சனாதானத்தை என்ன சொல்கிறது அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த பதவி ஏற்பு விஷயத்திலே பெரிய திராவிட சனாதானம் நான் தனியாக ஒரு பதிவு போட போகிறேன் அடுத்தது. ஆகவே இதில் என்ன சொல்ல வர, அந்த சகோதரர்களுக்கு பேசும்போது போகிற போக்கில் இன்னொரு ஆய்வும் பண்ணிட்டு போகிறார். அவர் பெரிய ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி காளியம்மாள் வந்து புது கட்சி தொடங்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியெல்லாம் போட்டு அது நியாயமாக அலசுகிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. அது தொடங்க தான் போகுது. அதுக்கு பொதுச் செயலாளர் யார் அப்படின்னாக்கா நம்ம சகோதரர் செந்தில்வேல் தான், வேல்வீச்சு சகோதரர் செந்தில்வேல் தான் பொதுச் செயலாளர். காளியம்மாள் புது கட்சியினுடைய தலைவி. அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் தொடர்பை துண்டிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதால இப்போ ஒருவேளை அது பொது கட்சி தொடங்குற ஆலோசனை நடத்தி இவர் அது தெரிஞ்சு துணை பொதுச் செயலாளராக அவர் இணைஞ்சு செய்கிறாரா என்னவோ தெரியல. எதையாவது பேச வேண்டியது, கட்சிக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தான் பிரச்சனை இருக்கும். உங்கள் கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் பேசுவோம். மனசை விட்டு இந்த ஆழ் மனதில் இருக்கிறது பேச வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு முறை நம்ம ஐயா துரைமுருகனை கொஞ்சம் பேச உட்கார வச்சுருங்க. எவ்வளோ வருது பாருங்கள் வெளியில். அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கும் உங்கள் கட்சியில் அவ்வளோ இருக்குது. ஒன்று உங்களுக்குள்ளார அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா உட்கார வச்சுட்டு ஒன்றும் இல்லை, இந்த மருத்துவர்கள் பண்ணுற மாதிரி சினிமாவில் ஆழ் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை ஒரு ரீல் ஓட விட்டால் போதும், மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. திராவிடம் அவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு. அங்கே பேசுவதை பேசுவோம்.
இன்னும் பார்ப்பன துவேஷம்னு பேசிக்கிட்டு இந்த திராவிட துவேஷம் ஒன்று இருக்குதுல்ல, அதை மறைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்பன எதிர்ப்புன்னு பேசிட்டு இன்ன வரைக்கும் இந்த திராவிட இந்த விஷயத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை சொல்ல வர அதை வந்து மாற்றுங்க அப்படின்ற. நம்ம இவ்வளோ பட்டியலை நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். பேசுவோம், ஒரு நாளைக்கு விவாதிப்போம். நன்றி, வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.